ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்கு தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட்டு, கேரட்டு, க்ரீன் பீஸு எல்லாமே சேர்த்து நல்ல ஹெல்த்தியான ஒரு வெஜிடேரியன் கட்லெட்டு எப்படி பண்ணலாம் என்று தான் பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிகளுக்காக நம்ம சேனலை மறக்காதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டேஸ்டி கட்லெட்டு செய்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு, 3 பச்சை மிளகாய், வேக வச்செடுத்த ஒரு உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், சின்னதாக நறுக்கி எடுத்த கறிவேப்பிலை, இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் சில இன்க்ரீடியன்ஸும் நமக்கு கட்லெட்டிலேக்கு தேவை இருக்கும். அது ஓரோ ஸ்டெப்பில் நான் காமிச்சு தரேன். கறிவேப்பிலையோட கூட இதே மாதிரி கொத்தமல்லி தழை இருந்தால் அதுவும் நமக்கு சேர்க்கலாம். எங்கிட்ட இல்லாததுனால மட்டும்தான் நான் கொத்தமல்லி தழை சேர்க்கறதில்ல. அது சேர்த்திருந்தால் நம்ம கட்லெட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ வேக வச்செடுத்த பச்சை பட்டாணி இவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளோ போதும். பச்சை மிளகாய் இதே மாதிரி ரவுண்டில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச பெரிய வெங்காயத்தையும் இதே மாதிரி பொடி பொடியாய் நறுக்கி எடுத்துருக்கு. இனி நமக்கு கட்லெட்டு செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கு, 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதிலேக்கு நமக்கு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. ஒரு சில கட்லெட்டில் நம்ம பூண்டு சேர்க்காது, ஆனால் இந்த கட்லெட்டில் பூண்டு சேர்த்தியா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பும் நான் சேர்த்தியிருக்கு. இஞ்சி பூண்டு அதிகமாக போகக்கூடாது, கொஞ்சமாக போதும். இனி பச்சை மிளகாய் இதிலேக்கு சேர்க்கலாம். கூட கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் இந்த டைமில் கொத்தமல்லி தழையும் நம்ம இதிலேக்கு சேர்க்கணும். பொடி பொடியாக நறுக்கி எடுத்து தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இது ஒரு அளவுக்கு வணங்கி வரும்போது நம்ம பீட்ரூட்டும் அதே மாதிரி கேரட்டும் இதிலேக்கு சேர்த்து அதையும் நமக்கு வணக்கி எடுக்கலாம். இது நான் கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணி எடுத்தால் பீட்ரூட்டும் கேரட்டும் தான். இந்த மாதிரி பொடியாய் நறுக்கி எடுத்தால் தான் கட்லெட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு அது ஷேப் ஆக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வணங்கி வந்துருச்சு. பீட்ரூட்டிൻ്റെ பச்சை வாசம் போகிறதுக்காக தான் நம்ம இது நல்லா வணக்கி எடுக்கிறது. இதே மாதிரி கலர் விட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் இல்லாத வரைக்கும் நம்ம இதே மாதிரி நல்லா கலர் விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் இவ்வளவும் நான் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். நம்ம சேர்த்திய மசாலா எல்லாம் நல்லா வணங்கி வரணும். பச்சை வாசம் ஒன்றும் இல்லாமல் நல்லா வணங்கி வரணும். கடைசியில் நமக்கு இந்த பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்தது சேர்க்கலாம். பச்சை பட்டாணி இல்லாச்சா உங்களுக்கு சாதாரணமாக க்ரீன் பீஸ் கூட வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நான் நம்ம வேக வச்சு எடுத்திருந்தால் உருளைக்கிழங்கு நல்லா உடச்செடுத்து மேஷ் பண்ணி எடுத்து இதிலேக்கு சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றி நமக்கு ஆறதுக்காக வைக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு இது கட்லெட்டின் ஷேப்பில் ஆக்கி எடுக்கலாம். அதுக்காக இன்னொரு தட்டிலேக்கு ஆறதுக்காக நான் மாற்றி வச்சுருக்கேன். இந்த டைமில் மிக்சியோட ஜாரிலேக்கு 4 பீஸ் ப்ரெட்டு பிச்சு போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் நமக்கு ரெடி ஆக்கி எடுக்கலாம். மிக்சியில் ஒரே ஒரு ரவுண்டு நமக்கு இது அடித்து எடுத்தால் போதும். இதே மாதிரி நல்லா தூளாயிட்டு கிடைக்கும். பின்னாடி 2 முட்டையை எடுத்து உடச்சி இன்னொரு பவுலிலேக்கு போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. முட்டைக்கு பதிலாக உங்களுக்கு முட்டை பிடிக்கலைன்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கூட இந்த பேட்டர் ரெடி பண்ணி எடுக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு பதிலாக மைதா கூட இதே மாதிரி செஞ்செடுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸிൻ്റെ கூட்டினே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஆக்கி எடுத்துக்கோங்க. ஓவல் ஷேப்போ ரவுண்டு ஷேப்போ எந்த ஷேப்பாக இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. நம்ம கட்லெட்டிൻ്റെ மோல்டு வாங்குறதுக்கு கிடைக்கும். அதில் கூட இதே மாதிரி ஷேப் ஆக்கி எடுக்கலாம். இப்போ நான் ஓவல் ஷேப்பில் தான் அதிகமாக கட்லெட்டு செய்ய போகிறேன். இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸிൻ്റെ கூட்டும் ஷேப் ஆக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா முட்டையோட பேட்டர்லேக்கு நமக்கு இது டிப்பு பண்ணி எடுக்கலாம். பின்னாடி அது ப்ரெட் க்ரம்ஸ்லேக்கு போட்டு அந்த தூள் அதுக்கு மேலே கவர் பண்ணி எடுக்கலாம். എല്ലാ കട്ട്ലേറ്റിൻ്റെ മേലേലേക്ക് இந்த ப்ரெட் க்ரம்ஸை கோட் ചെയ്ത് எடுக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக ரஸ்க்கு தூள் பண்ணி எடுத்திருந்தாலும் போதும். இப்போ நம்ம ப்ரெட்டில் தான் இது கோட் பண்ணி எடுக்க போகிறேன். ரஸ்க்காக இருந்தாலும் நல்ல கிறிஸ்பியாகிட்டு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா கட்லேட்டும் நமக்கு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான். இனி நல்ல சூடாய எண்ணெயிலேக்கு போட்டு நமக்கு அதை பொரிச்செடுக்கலாம். ஸ்டவ்
மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமிலோ ஹை ஃப்ளேமிலோ வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா அது எண்ணெய் குடிச்செடுத்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா அது நல்லா தீஞ்சு போயிடும். அதனால் கரெக்டு பாகத்தில் ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு, மறு சைடும் 2 நிமிஷம், இந்த மாதிரி 4 நிமிஷத்துக்குள்ளே, 4 நிமிஷம் தேவை இருக்காது, அதுக்கு முன்னே இது நல்லா கரெக்டாக வரும். நம்ம பீட்ரூட் எல்லாம் நல்லா வெந்து வந்த ஒன்று தான், அதனால் இனிமேல் அது வேகிறதுக்கு தேவை இருக்காது. இப்போ இதே மாதிரி எல்லா கட்லெட்டும் போட்டு பொரிச்செடுக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கட்லெட்டு ரெடி ஆயிருக்கு. உள்ளே நல்ல சாஃப்ட்டும் வெளியிலே நல்ல கிறிஸ்பியானதுமாய கட்லெட்டு தான் இது. பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க.